எந்த நடிகருக்கும் இல்லாத ஒரு மனசு அவருக்கு இருக்குது. என்னென்னா தன்னுடைய சம்பளத்தையும் விட்டு கொடுத்து கடன் பேப்பர்லையும் கையெழுத்து போட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வைக்கிறது. ஸோ இப்போ 90 கோடி ஒருத்தனுக்கு கடன் இருந்ததுன்னு வைங்களேன், செத்தே போயிடுவான். ஐயோ எப்படா நம்ம வந்து படப்பிடிப்பில் வந்து கூட வசனங்கள் வராது, அந்த கடன் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனாலும் அந்த கடனை வந்து அவர் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நடித்து ஒரு பக்கம் கடன் அடைச்சிட்டு இன்னொரு பக்கம் தன்னுடைய சம்பளத்தெல்லாம் இழந்து அவர் அப்படி ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார் கொஞ்ச காலம். நடுவில் அவருக்கு என்ன நோக்கம்னா, சினிமாவில் நம்ம நிச்சயமாக ஒரு இடத்த பிடிப்போம், அன்னைக்கு நம்ம சம்பாரிச்சுப்போம் அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த அமரன் படத்தினுடைய 100வது நாள் விழா கலைவன் அரங்கத்தில் நடந்துச்சு. அங்கே வந்து அவர் கமலஹாசனுக்கு நன்றி சொன்னார். எதுக்கு தெரியுமா? சார், இந்த படத்தில் தான் நான் முழுசாக என் சம்பளத்தை வாங்கியிருக்கேன், இதுக்கு முன்னாடி எந்த படத்துலையும் நான் முழுசாக சம்பளத்தை வாங்கினதே கிடையாது, விட்டு கொடுப்பேன், கடன் வாங்கி கொடுப்பேன், அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகும், ஆனால் என்னை மரியாதையோடு நடத்துனீங்க. அது அந்த வார்த்தையை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். ஏன்னா இப்போ மதுரை அன்புகிட்ட தான் கடன் வாங்கியிருப்பாங்க படத்துக்காக. ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது நான் அன்பு ஆஃபீஸில் தான் இருப்பேங்கிறார் அவர். எவ்வளோ பெரிய வேதனை பாருங்களேன். ஒரு படத்தோட ஹீரோ நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகும் போது அது வெற்றியா தோல்வியான்னு எங்கேயோ ஒரு கோயிலில் உட்காந்து ஏதோ ஒரு பிரார்த்தனை பண்ணுறதை விட்டுட்டு போய் ஃபைனான்சியர் ஆஃபீஸில் உட்காந்து இந்த கடன் பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணி விடிய கிளம்புற வீட்டுக்கு வந்து தூங்கி, இது என்ன மாதிரி கொடூரமான வாழ்க்கை பாருங்கள்.